சரித்திரம் அழைத்து விருந்து கொடுக்கக்கூடிய கல்யாணத்துல, ஏழைகளை புறக்கணிக்கிற கல்யாணத்துல, வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற கல்யாணத்துல, ஏழைகள் எல்லாம் மனவாழ்வு கிடைக்காமல் ஏங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்களை ஒரு நாளில் வாடி போற மலர் மாலைக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு கல்யாணத்தில் அஜர்த்து நடுநாயகமா உட்கார்ந்துகிட்டு அல்பாத்தியாங்கிறார். போவலாமா நீ? ஒரு இஸ்லாமிய பற்று உள்ளவனா இருந்தால் நீ என்னடா நீனா சோறு என்னோட ரிஸ்க்கு நீ பொறுப்பா? அடே, ஒரு ஆலிம் என்பவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க்கு பொறுப்பேற்றுக்கிறான் இல்மு உனக்கு இல்லையா? என்ன நினைக்கிறான்? நம்மளை வேலை விட்டு நீக்கிட்டா சோத்துக்கு என்ன செய்யறான்? அப்ப சோத்துக்கல்ல பொறுப்பு இல்லையா? பண்ணி நாய்க்கெல்லாம் சோறு கொடுக்கறான்ல, உனக்கு தரமாட்டானா? எந்த ஒரு ஆலிமாவது கூத்தாநல்லூரில இன்னொன்னு விஷயம் தெரியுமா? சில பேர் இந்த மீலாதுக்கு பேச வருவானுவோ, பேசும்போது தப்பி தவறி இந்த ஊர்ல உள்ள ஒரு தீமையை வாய் தவறி சொல்லிட்டாங்கன்னு வைங்க, வாய் தவறி இந்த ஊர்ல உள்ள தீமையை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, ஆஹா அடுத்த மாசம் கூப்பிட மாட்டாங்களே, உடனே அதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஒரு இது ஒன்று முட்டு கொடுத்துருவாங்க. எப்படி? இந்த ஊரை நான் சொல்லவில்லை, இந்த ஊர் சீதேவிகள் நல்ல சீதேவிகள், நான் வேற ஒரு ஊர்ல பார்த்தது சொல்றேன். தப்பி தவறி வாயில உண்மை வந்துட்டா கூட இந்த ஊர்ல தான் இருக்காது, இந்த ஊர்ல தான் நடக்கும், அதைத்தான் அவர் அறியாம சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு இதை நான் காதால கேட்டுக்கிறோம், சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் இந்த ஊர் சீதேவிகளை சொல்லவில்லை, கூத்தாண்டு தங்கமான ஊரு சீதேவித்தனமா, அப்ப அடுத்த மாசம் கூப்பிடணும், அடுத்த மாசம் அடுத்த மீலாது விழாக்கு யாரை கூப்பிடுறது என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி அனாச்சாரமான கல்யாணங்களை தடுத்தார்களா? கர்மாதியை தடுத்தார்களா? பேர் வைக்கிறதை தடுத்தார்களா? பேர் வைக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபா வேணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் பேர் வைக்காத ஆள் இந்த ஊர்ல நான் பார்த்திருக்கிறேன். ஏன் பேர் வைக்கிறதுக்கு வசதி இல்லையா? வசதி இல்லையா? பேர் வைக்கிறதுக்கு என்னடா வசதி இருக்கிற வசதி? பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே. பிறகு மாறி ஆஸ்பத்திரியில் பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு பின்னாடி மாறிவிட்டது நிலைமை. அப்ப எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஆடம்பரமாக்கி ஏழைகளுக்கு சுமையாக ஆக்கி ஏழை மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. அம்மாடி இந்த மார்க்கத்துக்கு போயிடக்கூடாது, கல்யாணம் பண்ண முடியாது, பேர் வைக்க முடியாது, சுன்னத்து பண்ண முடியாது, இவங்க மொட்டடிச்சு போடுவாங்க என்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிற வகையில் இவ்வளவு அநியாயம் இந்த ஊர்ல நடக்கிறத அதை தட்டி கேட்டாங்களா? உலமாக்கள் இந்த தீமையை பேசினார்களா? பேசவில்லை. அப்ப இதையெல்லாம் பார்த்து நொந்து போன பிறகுதான் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா உடனே வெறுப்பு வர. ஒரு இடத்துல இருப்போம், ஒரு வெறுப்பு வரும், ஒரு 2 வெறுப்பு வரும், 3 வெறுப்பு ஆகும், வெறுப்புக்கு மேல வெறுப்பு. கடைசி என்ன பண்ணிட்டோம், நானும் எங்க அண்ணனும் ஆலோசனை பண்ணோம், என்ன சரியில்லை பொய்யா இருக்கு, எல்லாம் ஃப்ராடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் வியாபாரத்துக்கு அதான் போனது காரணம் விளங்கிருங்க. ஓதி முடிச்சு விட்டு எங்கேயாவது பள்ளியாசல போய் பேசிமாமா இருக்காம, மதரசாவுக்கு ஓதி கொடுத்துட்டு இருக்காம, இல்லாட்டி நூல் முடிஞ்சு சம்பாதிக்காம, வேற ஏதாவது செய்யாம நாங்க மளிகை கடைக்கு போனதுக்கு என்ன காரணம்? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளத்துல ஏற்றப்பட்ட வெறுப்பு சுமார் 8 வருஷ காலம். மளிகை கடை என்றால் பல லட்சக்கணக்கான ரூபாயில் வைத்துக் கொண்டாங்க. மளிகை வைக்கவில்லை. சின்ன முதலீட்டுல 35 கிலோமீட்டர் சைக்கிள்ல நாங்கள் லோடு அடித்துக் கொண்டு வருவோம். மாயவரத்திலிருந்து பெரம்பூர் வரைக்கும் வருவோம். அவ்வளவு தூரத்திற்கு 200 கிலோ சைக்கிள் வச்சு நாங்கள் உழைத்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த மாதிரி கையேந்துவது, பிச்சை எடுப்பது, மானத்தை விற்பதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய முதுகு கட்டில விறகை சுமந்து போய் நீ விட்டு சம்பாதிப்பது கையேந்துவதை விட உனக்கு நல்லது. இந்த ஹதீஸையும் படிச்சுட்டு ஏன் பல்ல காட்டுற? ஏன் ஒரு ஆலிம் உழைக்க கூடாதா? ஒரு ஆலிம் வியாபாரம் பண்ணக்கூடாதா? ஒரு ஆலிம் சம்பாதிக்க கூடாதா? ஹலாலான தொழில் பண்ணக்கூடாதா? தொழிலை பண்ணிக்கிட்டு சொல்லக்கூடாதா என்றெல்லாம் இவர்கள் நினைக்காத காரணத்தினால் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு ஓடணும். ஓடின பிறகு எப்படி நாங்கள் இந்த பகுதி திரும்ப நாங்கள் டைவர்ட் ஆகுறோம். நாங்கள் அந்த கிளியனூர்ல போய் கடை வைக்கிறோம். கிளியனூர்ங்கிற ஊர்ல கடை வைக்கும் பொழுது அங்க அப்துல் சலாம் மதரசா, அங்க ஒரு மதரசா இருக்குது. கிளியனூர்ல ரஹ்மானியா மதரசான்னு ஒரு மதரசா இருக்குது. அப்துல் சலாம் ஹசரத் அவர் எங்களுக்கு ஹசரத்து கிடையாது, உஸ்தாது கிடையாது, எங்களை பற்றி அறிந்தவர். டெய்லி கடைக்கு வருவார். வந்து நீங்க 2 பேரும் திறமையான பிள்ளைங்க, ஓதும் போதே நாங்கள் பாடத்துல நம்ம கரெக்டாக இருப்போம், பாடத்துல ஒரு கஷ்டம் மனப்படம் ஆயிரும். அந்த மாதிரி திறமையான பிள்ளைய நீங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல அப்படி இருந்தால் எல்லாரும் அப்படி இருக்காது, மார்க்க சேவை செய்யுங்க, அப்படி இப்படிங்களா எல்லா சுதந்திரம் இருக்குது, ஏமாறு சகா வாங்க என்று என்ன செஞ்சாரு, திருப்பி 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 சாவியை கொடுத்து எங்க அண்ணனை மாசா கூட்டு போயிட்டாரு. என்னை மட்டும் கடையில் விட்டு நினைச்சிட்டாரு, எங்க அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் விடாம திருப்பி திருப்பி நீங்க கூத்தாண்டு மாதிரி எல்லா இடமும் இருக்காது, நீங்க மார்க்கத்தை சொல்லுங்க
உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, நீங்க அடிமைத்தனம் பண்ண வேண்டியதில்லை, மூலது பாத்திரம் ஓத வேண்டியதில்லை, அது தப்புன்னு யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி நம்மளையும் கரைச்சி நினைஞ்சிட்டாரு. சங்கர முதல் போய் சேர்த்து விட்டார். எங்க ஓடி வந்தோமோ அங்கே உஸ்தாத சேர்த்து விட்டாங்க. அப்ப சங்கர மந்தல்ல சேர்த்த பிறகுதான் மதரசாவில் இருந்து கொண்டே தீன் விளக்க குழுன்னு ஒரு அமைப்பை உண்டாக்கி இந்த தர்கா வழிபாடு, மூட நம்பிக்கை, தாயத்து, தட்டு இதெல்லாம் தப்புன்னு பேச ஆரம்பித்தோம். மதரசாவில் இருப்போம், பாடமும் நடத்திக்கிறோம், பேசவும் செய்வோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் தஞ்சாவூர்ல ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க. மாநாடு என்ன மாநாடு? வழிமார்கள் மாநாடு. மாநாடுக்கு பேர் என்னது? வழிமார்கள் மாநாடுகள். அது நடத்தின யார் தெரியுமா? அப்போதைக்கு தஞ்சை மாவட்டம்னா திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர்லாம் சேர்த்து தஞ்சை மாவட்டம். இப்ப பிரிச்சு விட்டாங்க. அப்போதைக்கு தஞ்சை மாவட்டம் இது. அப்ப நாகப்பட்டினம் மாவட்டம்லாம் கிடையாது. தஞ்சை, திருவாரூர், நாகை மூணும் சேர்ந்து அப்ப என்னது? தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டத்துக்கு ஜமாத்துல் உலமா சபை. அந்த சபைக்கு தலைவர் யாருன்னு கேட்டா, எனக்கெல்லாம் நல்ல அந்த அரபு மொழியை நல்லபடியா கற்றுக் கொடுத்த, இப்ப சொன்ன இந்த ஊர்ல ஓதுனேண்டு அப்துல் கனி ஹசரத் அவர்கள், இந்த ஊர்ல எனக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த அப்துல் கனி ஹசரத் அவர்கள் தான் இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய 3 மாவட்டம் சேர்ந்த தஞ்சை இருக்க அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய ஜமாத்துல் உலமாவுக்கு தலைவராக இருக்கிறார். அவர் தலைவராக இருந்து கொண்டு தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு போடுறாங்க, வழிமார்கள் மாநாடு. வழிமார்கள் மாநாடுனா என்னடா வழிமார்கள் மாநாடு? நம்மள வழியாக்க போறாங்களா? இன்னும் வழிமார்கள் மாநாடு என்ன அர்த்தம்னு பார்த்தா, நோட்டீஸை பார்த்தோம்னு சொன்னா அதுல வருது தர்காக்களின் பலாபலன்கள். வழிமார்கள் தர்காவுக்கு போக சொல்லி மக்களை சொல்வதுதான் உலமா சபையுடைய வேலை. உலமா சபையின் பேரை வைத்துக் கொண்டு அவுலியாக்களின் அற்புதங்கள், அவருடைய அற்புதங்கள், இவருடைய கராமாத்துகள், தரிகாவின் பலன்கள், தர்காவுடைய பலாபலன்கள் என்கிற மாதிரி ஒரு இந்த கருத்தை பேசுவதற்காகவே ஒரு மாநாடு நடத்துகிறார். யாரு? என்னுடைய உஸ்தாத். நான் யாரிடத்துல 3 ஆண்டு படிக்கிறேனோ அவர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி அவர் தலைமையில் இந்த மாநாடு நடக்கிறது. காலம் சென்று விட்டார். அவர் உங்களுக்கு தெரியும், அந்த கணேசன் உங்களுக்கு தெரியும், சிவப்பு தலப்பா கட்டியிருப்பாரு, என்னை விட கொஞ்சம் கூடுதல் கருப்பா இருப்பாரு. அவர் கணேசருத்துமாங்க. அவரு ரோஸ் தலப்பான்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அவர் தலைமையில் இந்த மாநாடு நடக்கிறது. மாநாட்டில் யாரெல்லாம் பேச்சாளர் இருக்கிறீங்க? வேலூர் பாக்கியாத்தில் பேராசிரியர் ஷபீர் அலி, காயல்பட்டினத்தில் கலந்தர் மஸ்தான், உங்க ஊர்ல மீலாது விழாவுக்கெல்லாம் ஸ்டார் பேச்சாளர் அவரு கலந்தர் மஸ்தான்ங்கிறவர். அதே மாதிரி முஸ்லீம் லீக்குடைய தலைவர் அப்துல் சமது, அப்புறம் நாவலர் மறுமலர்ச்சி ஆசிரியர் நாவலர் யூசுப், இது மாதிரியான பெரிய பெரிய உபைதுல்லா, திருச்சி ஜாமியா அன்வார் உடைய முதல்வர் உபைதுல்லா ஹசரத்து, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? மாநாடு போடுறாங்களா? அதுல பேசுறாங்க. அதுல ஒரு புஸ்தகம் வைக்கிறாங்க, தர்கா கொடிகள் மிளிரட்டும் புஸ்தகம். அதுல உலமாக்கள் சபை நடத்துற மாநாட்டில் தர்கா கொடிகள் மிளிரட்டும் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை போட்டு தர்காவுல கொடி ஏத்துங்க, ஊருக்கு தர்கா கட்டுங்க. அதுல என்ன பேசுறாங்க என்று கேட்டா, அந்த ஷபீர் அலிங்கிற பேசுறாரு, பார்த்தீர்களா ஜில்லு ஜில்லு என்று தென்றல் வருகிறதா? பயான் ஆமாங்கிறான். ராத்திரியில் சென்றதெல்லாம் வரும், வெயில் நேரத்தில் இந்த மாதிரி கூட இல்ல. ஆத்தங்கரையில் நடத்தினாங்க. ஆத்தங்கரை பள்ளி வாசல் மாங்கல்ல தஞ்சாவூர்ல, ஆத்து ஓரமா இருக்கிறதுனால அங்கிட்டு மரஞ்செடியெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால காத்து நல்லா தான் வருகிறது. ஆமா, ஏன் வருகிறது தெரியுமா? இந்த கபருஸ்தான்ல அடங்கி இருக்கிறார்களே, இந்த இடத்திலிருந்து தான் அந்த தென்றல் வருகிறது. இந்த கபருஸ்தானில் அடங்கி இருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்க எல்லாம் தென்றல் வீசும் அப்படிங்கிறான். ரசூல்லா அடங்குன பாலைவனம் வீசுதங்க. ரசூல்லா அடங்குன ஊர்ல என்ன செய்யறது? பாலைவனம் மண்டையை புழக்குது. இவன் என்ன செய்யறான்? இங்க உள்ள கபருஸ்தானத்தை இப்படி எல்லாம் போய் சொல்றாங்க. அது மாதிரி என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய நேசர்கள் சொல்றான். அவுலியாக்களை 2 சமமான ஆட்களுக்கு மத்தியில் தான் நேசம் ஏற்படும். பயான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசர் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வும் அவரும் சமம் அர்த்தம். எப்படி? சாகுல மீது பாதுஷா அல்லாஹ்வுடைய நேசர் என்றால், நேசர்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலா இருந்தாலும் நேசம் வருமா? ஈக்குவல் இல்லாத 2 பேருக்கு மத்தியில் என்ன வராதான்? நேசமே வராதான். பயான். இதெல்லாம் சமமாக இருந்தால் தான் நேசம் வரும். அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவுலியாக்கள் என்றால் அல்லாஹ்வும் அவர் ஒண்ணு, சமம். அல்லாஹ்ட்ட கேட்கிற எதையும் அவுலியாட்ட கேளுங்க, அல்லாஹ் வணங்குற எதையும் அவுலியாட்ட வணங்குங்க, 2 ஒண்ணுதான் என்று பயான். இது யார் பேசுறா? திருவுலவர புறம்போக்கு பேசல. இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய உலமாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் தலைமையில் நடக்கிற மாநாட்டில் இப்படி வேலூர் பாக்கியாத்து தாய் கல்லூரிங்கிறாங்களே, அந்த வேலூர் பாக்கியாத்துடைய ஒரு உஸ்தாத் இப்படி பேசுகிறார். அல்லாஹ்ங்கிறவன் நெருப்பு,
அல்லாஹ் வந்து நெருப்பு மாதிரி. உங்களுக்கு தோசை மாவு வச்சிருக்கிறீங்க, தோசை வேணும், நெருப்புல நேரா ஊத்துனா தோசை கிடைக்குமா? என்ன செய்யறாரு? அல்லாஹ் நெருப்பான். நம்மள்ட்ட தோசை மாவு இருக்குதான், இந்த மாவை கொண்டு போய் தோசையில நெருப்புல ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு தோசை கிடைக்குமா? கிடைக்காது. தோசை கல்லு வேணும். அவங்க தான் அவுலியாக்கள். தோசை பயானுங்க, இதெல்லாம் பயானுங்க. இவனெல்லாம் மார்க்க அறிஞர்கள் சொல்றீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நிலையில இருந்தா நான் வந்து செருப்பு கட்டிட்டு அடிச்சுட்டு வந்திருப்பேன். அன்னைக்கு நான் ஒத்துதான் இருந்தேன். அன்னைக்கு அந்த சபையில 4 பேர் தான் எதிர்த்தோம். நாங்க அந்த சம்பவத்தை நான் சொல்றேன் எப்படி எதிர்த்தோம். அப்ப அவர் பேசுகிறார். என்ன பேசுறாரு? இது ஒரு அவுலியாக்கள்ங்கிறவங்க தோசை கல்லு மாதிரி, அவங்க வழியாக நீ மாவை ஊத்துனாதான் உனக்கு தோசை கிடைக்கும், இல்லைன்னா மாவு வீணா போயிரும் அப்படின்னா. பேசி முடிச்சுட்டு இறங்கணும்னு நான், எங்க அண்ணன், இந்த மன்சூர் கைலி சென்ற ஒருத்தர் மாநிலத்தில் இருக்கிற அவரு, இன்னொரு சகோதரர் 4 பேரும் போய் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்களே. என்ன உதாரணம்? தோசைகள் உதாரணம். அப்ப நம்ம அல்லாட்ட கேட்டு அல்ல செத்து போயிடுவானோ? என்ன மாவு கொண்டை நெருப்புல ஊத்த நெருப்புல அணைஞ்சு போயிருது, மாவு மட்டும் வேணா போலையே. நீ சொன்ன உதாரணம் படி பார்த்தா யாழ்லாண்டு கேட்டா அல்ல செத்துருவான். ஏன்? மாவு கொண்டை நெருப்புல ஊத்துனா நெருப்பு அணைஞ்சு போயிருமா இல்லையா? என்னங்கடா உதாரணம்? அடிக்க வந்தாலும் அப்படி போயிரும். அவ்வளவு பெரிய பெரிய போட்டிருக்கான். அடிக்க வந்தவன் ரவுடிங்கிறீங்களா? ஆலிம் சாக ரவுடியா இருந்தான். ஆலிம் சாக ரவுடியா இருந்தாங்க. அடிக்க வந்து சுத்தி வளைச்சுக்கிட்டு நாங்களும் போயிட்டு விட்டு வைக்கல. நாங்கள் எதிரி பேசணும், வாய் சவடால் தான் விட்டாங்க. அடிச்சு பாடுற பாத்துக்கணும்னு சொல்லி நாங்கள்